அன்புள்ள மகர ராசி அன்பர்களே, புதன் பெயர்ச்சி பலனை பற்றி நாம் பார்க்க போகிறோம். மகர ராசினருக்கு புதன் பகவான் 2ஆம் இடமாகிய தன குடும்ப வாக்குஸ்தானத்திற்கு சனியுடன் இணைகிறார். ஏற்கனவே 7.5 சனியில் சனி பாத சனியாக இருக்கிறார். மகர ராசினருக்கு 6ஆம் இடத்திற்கும் அடுத்து அவர் 9ஆம் இடத்திற்கும் உரியவர், பாக்கியஸ்தானத்துக்கு உரியவர் தான் புதன். அவர் 2இல் சஞ்சரிக்கும் போது பண தேவை அதிகரிக்கும். ராசிநாதன் சனி சஞ்சாரத்தால் இடமாற்றம் ஏற்படலாம். ஆடை அணிகளில் வாங்குவதன் மூலம் செலவு உண்டாகலாம். எதிர்பார்த்த பணவரவு இருக்கும். வாகன யோகம் கிடைக்கும். எதிலும் கையெழுத்து போடுவதா இருந்தாலும் கவனம் தேவை. எழுத்து துறையில் இருப்பவர்கள் ஓரளவு புகழ் பெறுவர். அதை போல எந்த ஒரு சொத்துக்களை வாங்குவதோ விற்பதாக இருந்தாலும் பத்திரத்தை சரிபார்த்து வாங்கிக் கொள்ளுங்கள். தனஸ்தானத்தை ராசிநாதன் அலங்கரிக்கிறார். கூட்டு தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் பார்ட்னர்களுடன் சுமூகமான உறவு வேண்டும். வீண் அலைச்சல் உண்டாகலாம். அலைச்சலை தவிர்க்க வேண்டும். 2ஆம் இடமாகிய தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சனியுடன் சேர்ந்து இருப்பதால் பார்ட்னர்களுடன் திடீர்னு சண்டை சச்சரவுகள் வரலாம். குடும்பத்தில் இருப்பவர்கள் வியாபாரம் சம்பந்தமாக தற்சமயம் தாங்கள் பிரிந்து வெளியூர் செல்ல வேண்டியிருக்கும். அடுத்து குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் வரலாம். கவனம் தேவை. வெளியூர் பயணம் அடிக்கடி செல்ல நேரலாம். பெண்கள் தோழிகளுடன் சுமூகமாக பேசி பழகுவது நல்லது. சிலருக்கு கலைத்துறையினருக்கு சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரியங்களை செய்து முடிப்பேன். கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. பணவரத்து திருப்திகரமாக இருக்கும். புதிய நண்பர்கள் கிடைப்பர். அவர்கள் மூலம் முன்னேற்றம் காண உதவி கிடைக்கும். காரிய வெற்றி கஷ்டப்பட்டுதான் கிடைக்கும், மிக எளிதாக கிடைக்காது. பணம் சம்பாதிக்கும் திறமை அதிகரிக்கும். புத்தி சாதுரியம் அதிகரிக்கலாம். தங்களுக்கு புத்தி சாதுரியம் அதிகரிக்க வாரம் ஒரு முறை நவ கிரகத்தில் உள்ள புதன் பகவானை வழிபடுங்கள். ஒருவேளை பிறப்பு ஜாதகத்தில் புதன் நீச்சம் மறைந்திருந்தாலோ தஞ்சாவூரில் உள்ள திருவெண்காடு சென்று ஒரு பரிகாரம் செய்து கொள்ளுங்கள். வாழ்க்கையில் நன்மை பெறுவீர்கள். முடிந்தால் மந்திரத்தை சொல்லுங்கள். ஓம் நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரசோதியாத் என்ற மந்திரத்தை 16 முறை சொல்லுங்கள். நன்மைகள் மேம்படும். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.